கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 2 அதிகாரம் 10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் நற்கிரியைகளை செய்வதற்காக, நன்மைகளை செய்வதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை அறிந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகளை செய்கிறோமா, நன்மைகளை செய்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நற்கிரியைகளை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படியாக கூறுகிறது. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 10 தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று. ஆம் பிரியமானவர்களே, பெண்களாகிய நாம் நற்கிரியைகளினாலே நம்மை நாம் அலங்கரிக்க வேண்டுமாம். நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியைகளை செய்கிற கனி நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நன்மை செய்கிற ஒரு குணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இரக்கம் பாராட்டுகிற ஒரு குணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நன்மை செய்யவும் தான தர்மங்கள் செய்யவும் நாம் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, வேத வசனம் நம்மை நற்கிரியைகளை செய்ய கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும் போது நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும், எப்படி நற்கிரியைகளை செய்ய வேண்டும், எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படியாக கூறுகிறது. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும் போது, வேத வசனங்களை அறிந்து கொள்ளும் போது நம் நற்கிரியைகளை செய்ய முடியும். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை நற்கிரியைகளை செய்ய தகுதிப்படுத்தும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் வாசிப்போம், தியானிப்போம், அவைகளை அறிந்து கொள்வோம். எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி செய்வோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், தீத்து 2 அதிகாரம் 14 அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேத வசனத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சகல அக்கிரமத்திலிருந்தும் மீட்டு கொண்டார். எதற்காக? நம் நற்கிரியைகளை செய்வதற்காக. அவருடைய சொந்த ஜனங்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். எதற்காக? நற்கிரியைகளை செய்ய. ஆம் பிரியமானவர்களே, நற்கிரியைகளை செய்வதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும்படியாக தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் நற்கிரியைகளை செய்ய மாத்திரமே அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. நமக்குள்ளே நற்கிரியைகளை செய்கிற கனி இருக்க வேண்டும். அதற்காகவே நம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் நாம் இருப்போம். அன்பு பிறனுக்கு தீங்கு நினையாது என்று வேதம் சொல்கிறது. ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டோம். நன்மை செய்கிறவர்களாய் மாத்திரமே இருப்போம். நன்மை செய்கிறவர்கள் தேவ சித்தத்தை செய்கிறவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். நன்மை செய்ய யோசிப்போம். கர்த்தருடைய கிருபை நம்மை நிரப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 36 யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாசையிலே தொற்கால் எனும் அர்த்தங்களும் தபித்தாள் எனும் பேருள்ள ஒரு சீசி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தொற்கால் எனும் அர்த்தங்களும் தபித்தாள் எனும் பேருள்ள ஸ்திரீ, அந்த ஸ்திரீயானவள் மிகுந்த நற்கிரியைகளை செய்கிறவளாய் காணப்பட்டாள் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே,
அவள் மரணம் அடைந்த பிறகு மறுபடியும் அவளுக்குள்ளே ஜீவன் வந்தது. பேதுரு வந்து பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மிகுதியான தர்மங்களையும் நன்மைகளையும் செய்து கொண்டு வந்த ஸ்திரீயானவள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் செய்யும்போது, நற்கிரியைகளை செய்யும்போது அது ஒரு நாளும் வீண் போகாது. பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே இருக்கும். நாம் செய்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. வலது கையிலே செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. நன்மைகளையும் தான தர்மங்களையும் செய்யும்போது பரலோகத்திலே பிதாவானவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நமக்கு பலன் அளிக்கிறவர், நன்மைகளை கொடுக்கிறவர், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். நம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மறுபடியும் பிறந்தவர்களாய் நற்கிரியைகளை செய்வோம், நன்மைகளை செய்வோம். கர்த்தருடைய கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றியப்பா. இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்ததாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக, தேவைகளுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளெல்லாம் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் எல்லாம் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாக்கா ரகா தன ஹதோ ரஷேதேரேபல ஹதுரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா கபா ரஷந்தர தன ஹதுரபா. ரீபா கேரே ஷேக்கே லாக்கா தனகந்தரோ சகதனமல ஹதுரபா. ஆவியானவரே உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீபா ரபா ரபா தூர் ரபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தரோ சகதனமல ஹதுரபா. தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நேரே தகப்பன் உதவி செய்வீராக, நன்மைகளை கொடுப்பீராக உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களை தொடுங்கப்பா. பிள்ளைகளை கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் மாறி போகட்டும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து தெய்வ சமத்திலே காத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலாம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். தேவன் அருளியப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வதிங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share.
click the bell. God bless you.